வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு எச்சரிக்கை விடும் வல்லரசு நாடுகள், இனப்படுகொலைகளின் எதிர்வினை. புதிய கூட்டணிக்கு தயாராகும் சஜித் நாவல், முக்கிய கூட்டம் இன்று. சுமந்திரனின் திட்டமிட்ட அரசியல் காய் நகர்த்தல், முதலமைச்சர் வேட்பாளர் தனக்கு எனவும் அறிவிப்பு. எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தும் அனுர, உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி. பொதுச் சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம், இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கடந்த கால அட்டூழியங்களுக்கு ஒப்புதல் மற்றும் பொறுப்பு கூறல் தேவை என டார்மர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் வேண்டுமென்றே துப்பாக்கிச் சூட்டு மண்டலங்கள் என்று அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கி தவித்த பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் மீது செல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக பிரதமர் கெய்ர் டார்மர் தெரிவித்துள்ளார். ஆயுத மோதல் முழுவதும் இலங்கை சட்டவிரோத கொள்ளைகள், கட்டாய காணாமல் ஆக்கப்படல், சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறைகளை செய்தது, ராணுவ தாக்குதலை தீவிரப்படுத்தியிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலையில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இலங்கையில் கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட 4 மீது தமது அரசாங்கம் இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை விதித்திருந்ததாகவும் கெய்ர் ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கையினால் தான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் சிவஞானம் ஸ்ரீதரன் தான் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட மாட்டார் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தான் போட்டியிடவுள்ளதாக சுமந்திரன் கூறியுள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர்களை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் நேற்று ஜாழ் நல்லூரில் உள்ள சுமந்திரனின் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இந்த சந்திப்பின் போது அடுத்த வரும் மாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தானே களமிறங்க போவதாக சுமந்திரன் தங்களிடம் கூறினார் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணை தலைவர்களில் ஒருவரான த சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சுமந்திரனின் இந்த நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அல்லது எதிர்ப்பு என்ற விடயங்கள் குறித்து எதுவுமே பேசவில்லை எனவும் த சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். மேலும் உள்ளூராட்சி சபைகளில் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டாலும் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குவது தொடர்பில் எதுவும் பேசப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவரின் அழைப்பை ஏற்று இன்று நடைபெறவுள்ள கலந்துரையாடலில் தாம் பங்கேற்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான குழு கூட்டத்திற்கு பின்னர் நேற்று பிற்பகல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். சட்டத்தை மாற்றியேனும் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்போம் என ஜனாதிபதி கூறுகிறார். நிறைவேற்றதிகார ஜனாதிபதி என்பதற்காக சட்டத்தை மாற்றி அரசியலமைப்பை மீறி உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க முடியாது. எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு சஜித் பிரேமதாஸ் தலைமையில் ஜனநாயக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக வியட்நாமில் இருந்து தனியார் ஜெட்டில் ஜனாதிபதி நாட்டுக்கு வந்தார். அதற்கான செலவு குறித்து கேள்வி எழுப்பிய போது வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பல்வேறு மழுப்பல் பதில்களையே வழங்கினார். அரசாங்கத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை கூறிக்கொண்டிருக்காமல் உண்மையில் அந்த ஜெட் விமானத்துக்கான செலவை ஏற்றுக்கொண்டது யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் சடுதியாக அதிகரிக்கப்பட்டு வருகின்றன. இன்று உப்பை கூட இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. உப்பு இறக்குமதியின் பின்னணியில் மாபியாக்கள் இருப்பதாக சந்தேகிக்கின்றோம். இதே நிலைமையே வாகன இறக்குமதியிலும் காணப்படுகிறது. 3/2 பெரும்பான்மை காணப்படுகின்ற போதிலும் இவர்களுக்கு அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியவில்லை அல்லவா? பயத்தால் நாம் அரசியல் தீர்மானங்களை எடுப்பதில்லை. அதனை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் அறிவார். 2005 அவர் எனது தந்தையுடன் பணியாற்றியிருந்தார். நாம் மக்கள் ஆணைக்கு மதிப்பளிக்கிறோம். அதனை விடுத்து பொய்ச் சாட்சியங்களை உருவாக்கி எம்மை பழிவாங்க எண்ணினால் அதனை எதிர்கொள்ளவும் நாம் தயாராக இருக்கிறோம். நல்லாட்சி அரசாங்கத்திலும் எமக்கு எதிராக இவ்வாறு பல செயற்பாடுகள் இடம்பெற்றன. எனவே அனுரோவின் அச்சுறுத்தலுக்கு நான் அஞ்சவில்லை. உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது குறித்து நீண்ட பேச்சுக்களில் ஈடுபட்டு வருகின்றோம்.
கட்சிகளின் செயலாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு அரசியல் குழு கூட்டத்தில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதற்கு சில பிரதான கட்சிகளுடன் சந்திப்புகள் இடம்பெற்று வருகின்றன. உள்ளூராட்சி மன்றங்களுக்கென சட்டம் ஒன்று காணப்படுகிறது. அவற்றுள் சபைகளை அமைப்பதற்கான வழிமுறை ஒன்று பின்பற்றப்படுகிறது. அதற்கமைய ஒவ்வொரு சபைகளிலும் பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டுள்ள தரப்பினரை அடிப்படையாக கொண்டு ஆட்சி அமைப்பது குறித்து தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்பிலிருந்து சந்திப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் கட்சியின் செயலாளர் கொழும்பில் இல்லாததால் எமது கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காக நான் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டேன். ஒன்றிணைந்து சபைகளை நிறுவும் நிலைப்பாட்டிலேயே ரணில் விக்ரமசிங்க தரப்பு இருக்கின்றது. கட்சி செயலாளர்களே இது குறித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும். 2018க்கு முன்னர் இந்த தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட போது நாம் நாடாளுமன்றத்தில் அதற்கு எதிராக வாக்களித்தோம். ஆனால் அன்று அது தமக்கு சாதகமாக அமைந்ததால் ஜேவிபி அதனை ஆதரித்தது. இன்று இந்த தேர்தல் முறை அரசாங்கத்திற்கு பாதகமாக அமைவதால் ஜேவிபி அதனை எதிர்த்து நிற்கின்றது. கட்சி என்ற வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எங்களுக்கு என்று ஒரு கொள்கை ஒன்று இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி என்பது வேறு கொள்கையுடைய கட்சிகள். அதனால் ஆட்சி அமைப்பதற்கு மாத்திரம் எங்களுக்கு மத்தியில் கூட்டணி அமைக்க தேவைப்படாது. அவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்ட கட்சி என்ற வகையில் நாங்கள் தயாரில்லை. அதனால் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்கும் போது அந்த உள்ளூராட்சி மன்றங்களில் மக்களின் நிலைப்பாட்டை அறிந்து தீர்மானம் மேற்கொள்வோம். மாறாக கட்சியாக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க நாங்கள் இணக்கமில்லை. இலங்கையில் கடந்த அரசாங்க காலத்தில் சீன நிறுவனம் ஒன்றிடமிருந்து தரமற்ற கரிம உர கப்பல் ஒன்றை இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகேவை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் கோரிக்கையை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பணி புறக்கணிப்பு காரணமாக இன்றைய தினம் நீண்ட தூர சேவைகள் இடைநிறுத்தப்படுவதாக தொடருந்து கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. பணி புறக்கணிப்பு நடவடிக்கை நேற்று நள்ளிரவு முதல் முன்னெடுக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இன்று காலை வேளையில் 23 தொடரூந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நேற்று அனைத்து இரவு நேர அஞ்சல் தொடரூந்துகளும் இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ள தேர்தல் ஆணையகம் தேர்தல்களில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் அவர்களது கட்சி சின்னங்களில் தேர்தலில் போட்டியிடுவார்கள் என குறிப்பிட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் தேர்தல் ஆணையம் சின்னங்களை ஒதுக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. 234 தொகுதிகளில் 5% மேற்பட்ட இடங்களில் போட்டியிடும் கட்சிகளுக்கு பொது சின்னம் வழங்கப்படும் எனவும் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இதற்காக தேர்தல் நடக்கும் காலகட்டத்திலிருந்து 6 மாதத்திற்கு முன்பே பொது சின்னத்திற்கு விண்ணப்பிக்கலாம். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டு சட்டப்பேரவையின் பதவிக்காலம் 2026 மே 10ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு எச்சரிக்கை விடும் வல்லரசு நாடுகள், இனப்படுகொலைகளின் எதிர்வினை. புதிய கூட்டணிக்கு தயாராகும் சஜித் நாவல், முக்கிய கூட்டம் இன்று. சுமந்திரனின் திட்டமிட்ட அரசியல் காய் நகர்த்தல், முதலமைச்சர் வேட்பாளர் தனக்கு எனவும் அறிவிப்பு. எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தும் அனுர, உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி. பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம், இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.